பிருத்திவிராஜும் அவருடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரியில் வேலைக்கு போகிறாங்க. போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரிசீவ் பண்ணுற யாருமே இல்லாதனால இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி பயந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வயசானவர் ஒருத்தர் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா இவர் திட்டிட்டு இவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதுவுமே புரியல. ஏன்னா இவங்கள ஆஃபீஸ் வேலைக்குன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போய் முதல்ல சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டு தொழுவத்தில் தள்ளி விட்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு விஷயமே புரியுது. என்ன அப்படின்னா இவங்களுக்காக ஒரு கொத்தடிமையாக தான் இவங்களுக்கு வேலையை கூப்பிட்டு வந்துருக்காங்க. ஒரு ஆஃபீஸ் வேலை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜும் அவர் கூட வந்த பையனையும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் கிட்டத்தட்ட 7-8 வருஷம் பார்த்தீங்கன்னா அங்கேயே இவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நொந்து நூல்ஸ் ஆயிடுறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நடந்துட்டுருக்கு. இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை கதையை ஏற்கனவே இங்கே வெளிநாட்டுக்கு போய் அங்கே கஷ்டப்பட்டவரை பார்த்து தான் இந்த கதையை எடுத்துருக்குறாங்க. இதில் அமலாபால் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் தான் வராங்க. அதாவது இவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் பழைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து நினச்சி பார்க்குற கதையில் தான் பார்த்தீங்கன்னா அமலாபாலும் வராங்க. இந்த கதையில் இருக்க ரொம்ப விஷயம் என்னென்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கதை நேச்சுரலாகவும் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்கிற ஆளுங்க பார்த்தீங்கன்னா வர்றதில்லை. ஒரு தாட்டி காலையே அடித்து இவரை அங்கேயும் பார்த்தீங்கன்னா படுக்க வச்சிடுறாங்க. அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இவர் தப்பிக்கிற எண்ணமே இவர் வரதில்லை. அதனால் ரொம்ப வருஷம் பார்த்தீங்களா அங்கேயே அந்த வெயிலில் தண்ணி எதுவுமே இல்லாமல் வேலை செஞ்சு ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு. ஆனால் பிருத்திவிராஜ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும். சில பேருக்கு இந்த படம் பிடிக்காமல் போகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் மரியான் படம் மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இது ஒரு உண்மை கதைன்றதுனால பிருத்திவிராஜ் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு சாதாரண படமாக நினைக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நாம் நினச்சா எப்படி இருக்குன்னு பார்க்க தெரியும். இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குதா அப்படி சொன்னால் சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் அந்த இடத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இந்த படம் பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பிருத்திவிராஜ் நடிச்சிருக்காரு. நிச்சயமாக இந்த படத்தில் பிருத்திவிராஜுக்கு ஒரு அவார்டு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப அழகாகவும் நடிச்சிருக்காரு, ரொம்ப யதார்த்தமாகவும் நடிச்சிருக்காங்க.